ஹாய் எஃப்வி ஃபேம், இன்றைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பி கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு கோழி எடுக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ஈரோட்டில் லொக்கேட் இருக்க தம்பி கல்யாண் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வந்தோடனே கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கலாம்னு நாங்களும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டோம். அப்புறம் அங்கேயே பக்கத்தில் ஒரு பார்க் வச்சுருந்தாங்க. அடிக்கிறது வெயிலாக இருந்தாலும் நாங்கள் சும்மா இருப்போமா, அங்கே போய் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நாங்கள் விளையாண்டுருக்க கேப்பில் இந்த சைடு எல்லாம் சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணியில் அடுப்பில் வச்சு அதுவும் நல்லா பொங்கி வந்தோடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பாட்டி எடுத்து அரிசியை உள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒருத்தர் சும்மா இருக்க கோழி கூட விளாண்டுருந்தான். அப்புறம் எங்கள் பாட்டி போட்ட அரிசியெல்லாம் நல்லா போட்டு கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காக தாம்பளத்தில் மாலையெல்லாம் வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்களும் சில பிக்கெல்லாம் எடுத்துருந்தோம். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிடிவாயே. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி தயாரித்த பொங்கல் ரெடியாகி மேலே டாப்பிங்க்கு பனானாலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைடு இன்னொரு ஃபேமிலி நல்லா ஃபயராக பொங்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் விநாயகர் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு சிவன் மேலே தண்ணி கொட்டுற மாதிரி சூப்பராக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைடு எல்லார் கையிலையும் இந்த பானையை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த முனிவர் கையிலேருந்து வர தண்ணியை பிடிக்கணுன்னாங்க. அப்புறம் நானும் என்னோடய பானையில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பக்கத்துலேயே இருந்த ஐயர்கிட்ட கொடுத்து எல்லா தண்ணியும் பாடம் போட்டாச்சு. இந்த தண்ணியை குடித்தா நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் சரியாருன்னாங்க. அப்புறம் நானும் என்னோடய கப்பை எடுத்து குடித்தேன். இப்போ என் தம்பி தேவ்கிட்ட பானை இல்லாத காரணத்தினால் இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கல்லில் அடிக்க போகிறோம். நிறையா பேர் நேர்த்திக்கடன் வேண்டிட்டு இந்த இடம் ஃபுல்லாக பொம்மையாக வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஆடுக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இது இந்த கோயிலில் ஒரிஜினலாக இருந்துச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சைடில் ஒரு கோழி காலுமே இருக்கும். அப்புறம் நிறையா பேர் வீட்டில் பாம்பு வருதுன்னா இங்கே தான் வேண்டிட்டு போவாங்க. அப்புறம் இவனுங்க அளப்பறையே கொஞ்சம் பாருங்களேன். அப்புறம் இன்னொரு சைடு நல்லா தேர்லாம் ரெடி பண்ணி சூப்பராக மாலையெல்லாம் கட்டி சாமியில் வச்சு இழுத்துட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இந்த கோயிலோட மெயின் சாமியை பார்க்கலாம் நாங்களும் போயிட்டு இருந்தோம். அப்புறம் என் தங்கச்சி தன்வி அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி போய் உண்டையில் போட்டுட்டு இருந்தா. அப்புறம் இவர் தாங்க இந்த கோயிலோட மெயின் சாமி. நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக 2 ஐஸ் வாட்டர் வாங்கிட்டோம். அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போன எங்களோட 2 கோழிக்குமே நல்லா தீத்தத்தை தெளித்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அறுத்த கோழியை அவங்களே அங்கே வெட்டியும் கொடுத்துட்றாங்க. இங்கே ஒருத்திக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா இன்னொரு ஐஸ்கிரீம் வேணும்னு கடைக்காரங்கிட்ட போய் கேட்டுட்ருக்கா. நாங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே தேரே கோயிலை சுற்றி வந்துருச்சு. அப்புறம் என் தம்பி ஒரு டெடிபேர் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு என்கிட்ட காமிச்சு வெறுப்பேற்றிட்டு இருந்தான். அப்போ தான் நாங்கள் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி பார்த்தோம். நல்லா 5 தலை பாம்போட சிலை நல்லா பெருசாக கோயிலுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வெட்டின கோழியை சமைக்கலான்னு சொல்லி ஆயா கடைங்கிற இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் சமைக்க முடியாதுன்னு தான் இந்த கடையில் கொண்டு கொடுத்துட்டோம். அப்புறம் எங்கள் சித்தப்பாலாம் எவ்வளோன்னு கேட்டு டீலிங் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம கொடுத்த கோழியை தரமாக வேறு லெவலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்களை எங்கள் சாப்பிட கூட்டிகிட்டு வந்தால் எல்லாம் ஃபோன் எடுத்து கேம் விளாண்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் நாமளும் ஒரு இலையை போட்டு தண்ணி தெளிச்சாச்சு. அப்புறம் எனக்கும் கொஞ்சம் சிக்கன் வச்சாங்க. அது டேஸ்ட் வைஸில் வேறு லெவல். அப்புறம் நாங்களும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இருந்த பசிக்கு நானும் சாப்பாடை போட்டு சிக்கன் குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது டேஸ்ட் வைஸில் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் லெக் ஒன்று மாட்டுச்சு. விடுவோமா நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக நானும் ஒரு கோலி சோடா வாங்கி உடச்சி குடிச்சிட்டேன். மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம தம்பி கல்யாண் கோயிலுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே சிக்கன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் சமைச்சு தருவாங்கன்னு இல்லை, அவங்களே இங்கே சமைச்சு வச்சுருப்பாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை கைஸ், லவ் யூ.